ஓம் சாந்தி. நாம் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நாம் விசேஷ நடிகராக இருக்கும் ஆத்மா. நாம் இந்த உலகில் விருந்தாளியாக இருக்கும் ஆத்மா. நாம் இப்போது இரட்டை கிரீடமுள்ள ராஜாவாக ஆக வேண்டுமென்றால் நன்றாக சேவை செய்கின்றோம். ராஜாவாக ஆவதற்காக பிரஜைகளை நாம் உருவாக்குகின்றோம். சங்கமகத்தில்தான் நாம் சேவை செய்ய வேண்டும். இதில்தான் நன்மை இருக்கின்றது. நாம் யோக பலத்தின் மூலம் நம்மை அலங்காரம் செய்கின்றோம். இந்த யோக பலத்தின் மூலம்தான் முழு உலகமும் தூய்மையாகின்றது. நாம் இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஆகையினால் இந்த சரீரத்தை அலங்காரம் செய்வதற்கான அவசியம் கிடையாது. இது ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஆகவே நாம் இதிலிருந்து பற்றுதலை நீக்கிவிடுகின்றோம். விநாசத்திற்கு முன்பாக தந்தைக்கு சமமாக இரக்க மனமுடையவராகி நமக்கு மற்றும் பிறருக்கும் அலங்காரம் செய்கின்றோம். நாம் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகின்றோம். இப்போது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. புதுமையான உலகம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. தந்தையின் கட்டளைப்படி நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். மேலும் மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்கின்றோம். இந்த சக்கரம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் நடக்கின்றது. பக்தியின் மூலமாக பகவான் திருப்தி அடைவதில்லை. இது ஈஸ்வரிய பரிவாரமாகும். ஈஸ்வரன் வள்ளலாக இருக்கின்றார். நாம் எவ்வளவு பல மடங்கு பாக்கியவான்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். சத்தியுகத்தில் யோக பலத்தினால் உடல் கல்பதருவை போல இருக்கும். இப்போது நமக்கு தந்தை கிடைத்திருக்கின்றார். நாம் யோக பலத்தின் மூலம் உலகத்தை தூய்மையாக்குகின்றோம். மற்றவையெல்லாம் என்ன பெரிய விஷயமாகும்? நாம் படைப்பவர் மற்றும் படைப்பை
தெரிந்திருக்கின்றோம். ஆகையினால் நாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். நாம் இப்போது அமரலோகம் செல்கின்றோம். அரைக்கல்பம் பொய்யான கதைகளை கேட்டோம். இப்போது நாம் அமரலோகம் செல்கிறோம் என்ற குஷி நிறைய இருக்கின்றது. நாம் அனைவரும் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அமரலோகம் என்ற பெயரை கேட்டதுமே வெகு விரைவாக தந்தையிடமிருந்து முழுவதுமாக படித்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற மனம் விரும்புகின்றது. நாம் படித்து பிறகு படிக்கின்றோம். அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்றோம். நாம் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆவதால் 21 பிறவிகளுக்கு தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இந்த ஒரு பிறவி மட்டும் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி செல்கின்றோம். எல்லையற்ற தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார். தந்தை பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்திருந்தார். அது சுகதாமம் என்று அழைக்கப்படுகின்றது. நம்முடைய குறிக்கோள் இரட்டை கிரீடமுடையவர்களாக ஆவதாகும். தந்தை நமக்கு உற்சாகம் ஊட்டுகின்றார். பிறவிகளுக்கான பாவங்கள் தலையில் இருக்கின்றது. அதை நாம் யோக பலத்தின் மூலமாக அளிக்கின்றோம். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்காக தந்தை யுக்தியை சொல்கின்றார். நாம் மனதார பாபா என்று கூறும் பொழுது திலாராம் ஆஜராகி விடுகின்றார். நாம் விசேஷ ஆத்மாக்கள் ஆகினால் எப்பொழுதும் இணைந்த ரூபத்தில் இருக்கின்றோம். நாம் என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் தந்தை கூடவே இருக்கின்றார். செய்பவர் செய்விப்பவர் என்று கூறப்படுகின்றார் எனில் செய்பவர் மற்றும் செய்விப்பவர் இணைந்த ரூபமாக ஆகிவிடுகிறது. இந்த நிலையிலிருந்து நடிக்கக்கூடியவர்களாகிய நாம் விசேஷ நடிகர்களாக ஆகிவிடுகிறோம். அமரலோகத்திற்கு செல்வதற்காக சங்கமயத்தில் குஷியின் பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்கின்றோம். தன்னுடைய பையை நிரப்பிக் கொண்டு இரக்க மனமுடையவராகி கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆகின்றோம். கைகளில் சொர்க்கத்தை பெறுவதற்காக கண்டிப்பாக
நாம் தூய்மையாக ஆகின்றோம். நம்மை சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு யுக்திகளை படைத்து நம் மீது நாமே கருணை காட்டுகின்றோம். நாம் யோக பலத்தை சேமிக்கின்றோம். தலைவரை எப்போதும் கூடவே வைத்து இணைந்த சுரூபத்தில் அனுபவம் செய்துவிடக்கூடிய விசேஷ நடிகராக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை இந்த பழைய உலகில் விருந்தாளி என்று புரிந்து பழைய சன்ஸ்காரம் மற்றும் சங்கல்பங்களை விரட்டிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுக்க இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.